வணக்கம், இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நீங்கள் 11:11 பார்க்கிறீர்களா, அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இங்கே குரூப் 1 குரூப் 2 இருக்கிறாங்க. உங்கள் உள் மனதை கேளுங்க. அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த ரீடிங்கோட டைம் ஸ்டெம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம், இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம் குரூப் 1. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நீங்கள் 11:11 பார்க்கிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ குரூப் 1 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. இங்கே ஒரு சிக்னிஃபிகேட்டிவ் மெசேஜ் இருக்கிறாங்க. அதன் பிறகு நம்ம இன்னும் செய்திகளை ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். சரி, குரூப் 1 உங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, 11:11 நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகள் அண்ட் அவுட் ஸ்ட்ரெச் ஹேண்ட் அப்படின்னா, உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க இந்த முறை ஏதோ உங்களுக்கு உதவி செய்கிறதாகவும் நல்ல ஒரு உறவு, ஆரோக்கியமான உறவு அப்படிங்கிறது தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க அப்படிங்கிறது. அதே சமயத்தில் இவங்க ஒரு கேள்வியும் இங்க கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த உதவி வேணுமா? இந்த நபர் மூலியமாக அந்த உதவி உங்களுக்கு தேவையா? அது வேணுமா அப்படிங்கிறது ஒன்று. அல்லது யாரோ ஒரு உறவு அவர்கள் உங்களுக்கு நான் அந்த உதவியை நான் செய்கிறேன், நான் உனக்கு இருக்கேன், நான் இந்த உதவியை உனக்கு பண்ணுறேன், அதான் நான் இருக்கேன்னு ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த மாதிரி ஒரு உறவு உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி இங்கே சொல்லப்படுது. சரி, இருந்தாலும் நம்ம டெரோவை ஷஃபிள் பண்ணி கேட்டுருவோம், அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், நீங்கள் 11:11 பார்க்கிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சிக்கிறார்கள். குரூப் 1 நீங்க 11:11 பார்க்குறீங்க. முதல் செய்தி அவங்க வந்திருக்கிறாங்க, பார்க்குறீங்க 11:11. அவர்கள் என்ன சொல்ல முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறது ஷஃபிள் பண்ணி பார்ப்போம். இரண்டாவது செய்தியும் அவங்களே வந்திருக்கிறாங்க. மூன்றாவது செய்தியை நம்ம எடுத்திருக்கோம். சரி, பார்க்கலாம். முதல் செய்தி, தி 6 of cups. இப்போதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, யாரோ ஒருத்தவங்க ஒரு நபர் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ பிரிந்து போனவர்கள் அல்லது உங்களை விட்டு விலகி போனவங்க 6 மாதத்துக்கு மேலே இருக்கும், 1 வருஷம் ஆயிருக்கும், 3 வருஷம் ஆயிருக்கும், அவர்கள் யாரோ ஒருத்தவங்க மறுபடியும் உங்ககிட்ட அதான் நான் இருக்கேனே, நான் உன்னோட ஒரு நல்ல நட்போட இருக்க நான் விரும்புகிறேன், நல்ல ஒரு ஆரோக்கியமான உறவு தான் இங்கே சொல்லப்படுது. இது வரைக்கும் நம்ம இன்னும் அடுத்த சப்போர்ட்டிங் செய்திகளை நம்ம இன்னும் பார்க்கல. இது வரைக்கும் இது ஆரோக்கியமாகத்தான் தெரியுது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அப்போ நான் இருக்கேன் உனக்கு, நான் உனக்கு எல்லா உதவியும் செய்கிறேன் அப்படிங்கும் பொழுது, இந்த உறவு உங்களுக்கு வேணுமா? அல்லது இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த உதவி, அந்த கையை நீட்டி சொல்கிறாங்க, அதான் என் கையை இருக்குது, நான் உனக்கு அந்த உதவி செய்கிறேன், நான் உனக்கு இருக்கிறேன், உனக்கு யாரும் இல்லை நீ நினைக்காத அப்படிங்கும் பொழுது, அந்த மாதிரி அந்த உறவு உங்களுக்கு வேணுமா? பிரிந்து போன ஒரு உறவு, எங்கே இருக்காங்க, என்ன செய்கிறாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க, வேண்டான்னு சொன்னவங்க மறுபடியும் வராங்க அப்படிங்கும் பொழுது, என்னத்துக்கு வராங்க, எதுக்கு வராங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. இல்லை அவங்க விளக்கம் கொடுத்தாலும் கூட உண்மையை தான் சொல்கிறாங்கனாலும் தெரியல. ஆனால் இன்னைக்கு நான் இருக்கேன் உனக்கு, நான் உனக்கு இருக்கேன், என்னுடைய உறவு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இதை நம்ம நம்பலாமா? இது நமக்கு தேவையா அப்படிங்கிறது தான் இந்த 2 செய்திகள் இங்கே சொல்கிறாங்க. ஸோ 11:11 குரூப் 1க்கு கிட்டத்தட்ட ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. அதே சமயத்தில் இது ஒரு எச்சரிக்கை மாதிரியாகவும் தான் இங்கே இது வரைக்கும் சொல்லப்படுது. இருந்தாலும் நம்ம ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ஸ்லையும் பார்த்துருவோம். 9 of wands அதே தான். அப்போ இந்த உறவு மூலியமாக நீங்கள் நிறையாவே பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட அவங்க போட்டிருக்கிற சட்டை பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிச்சஸ் இருக்கு, தையல் மாதிரி தெரியுது. அப்போ நிறைய பாதிப்புகள் இருந்திருக்கு. இந்த உறவு மூலியமாக நிறைய ஏமாந்து போயிருப்பீங்க, அடி மேலே அடி வாங்கி இருப்பீங்க, அப்யூசிவாக இருந்திருக்கலாம், தகாத வார்த்தைகள் இருந்திருக்கலாம், அல்லது இந்த உறவு இன் அண்ட் அவுட்டாக இருந்திருக்கு. இன் அண்ட் அவுட்னா வேணும் வேணாம், அப்புறம் வேணுங்கிறது அப்புறம் திருப்பி வேணாங்கிறது, ஆன் அண்ட் ஆஃபாகவே இருந்திருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப். வீட்டில் கூட இந்த உறவை எப்படி சொல்றது, சம்மதிச்சிருக்க மாட்டாங்க, நிறைய போராடி இருப்பீங்க. அதன் பிறகு அவர்களே இது கிவ் அப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்போ இது கண்டிப்பாக 11:11 தேவதைகளே இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ எப்பொழுதும் இந்த உறவை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ எப்பொழுதுமே என்ன நீ பாக்குறப்பெல்லாம் நீ என்ன இந்த உறவு வேணும் வேணும் நீ கேட்குற. அப்போ ஆனால் நீ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தியே இந்த உறவு மூலியமாக, அப்போ மறுபடியும் இது வருதுங்கும் பொழுது இது உனக்கு தேவையா அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. இது ஆரோக்கியமானதா, நீ தான் இந்த முடிவை எடுக்கணும், நீ தான் இதை யோசிக்கணும் அப்படிங்கிறத அவங்க இங்கே சொல்கிறாங்க.
கடைசி செய்தி பாருங்க, 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அப்ப கண்டிப்பாக இங்க நிறைய பாதிப்புகள் நடந்திருக்கு. கூண்டுக்குள்ளேயே உங்களை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. நிறைய திறமைகள் இருந்திருக்கும், நிறைய நீங்க வந்து படிச்சிருக்கீங்க, திறமைகள் இருக்கு, அனுபவங்கள் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ரெக்கை பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஏஞ்சல் தான். நம்மளும் இந்த செய்தி இன்னைக்கு வந்து 11 அப்படிங்கிறதும் அவர்கள் ஒரு தேவதை தான். அப்ப இங்க ஒரு தேவதையும் அவர்களே அதான் ஒரு தேவதையை வந்து நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி கூண்டுல போட்டு பூட்டி வச்சுட்டா அது நல்லா இருக்குமா? அதுக்குன்னு ரெக்கை இருக்கு, அதுக்குன்னு நம்ம ஒரு சுதந்திரத்தை கொடுத்துட்டு நீ ஓகே நீ எங்க போகணுமோ போயிட்டு வா, நீ படிக்கணும்னா படி, நீ வேலை செய்யணும்னா வேலை செய்ய, நீ வெளியே போகணும்னா வெளியே போயிட்டு வான்னு சொல்றோம். ஆனா இது வந்து எப்படி இருக்குன்னா, நீ எங்கேயுமே போகக்கூடாது, நான் சொல்றதுதான் இங்க நடக்கணும், நான் சொல்றபடிதான் இது எல்லாமே நடக்கணுங்க பொழுது கிட்டத்தட்ட நீங்க ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிறது. அப்ப அந்த மாதிரியான உறவுல இருந்து நீங்க இதுல இருந்து வெளியே வந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க. அப்ப மறுபடியும் அந்த உறவு வந்து அவர்களுடைய கையை வந்து அவங்க நீட்டுறாங்க. மறுபடியும் நான் வரேன், உனக்கு அந்த நான் இருக்கேன், நான் மறுபடியும் உன்னோட ஒரு நல்ல ஒரு உறவுல இருக்க விரும்புறேன் அப்படின்னு இங்க கேக்குறாங்க. அப்போ 11 இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இது முழுக்க முழுக்க நீ தான் யோசிக்கணும். நீ என்னை பார்க்குறப்பெல்லாம் நீ வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுற, நீ பார்க்குறப்பெல்லாம் நீ வந்து எப்படி சொல்றது ரொம்ப ஆழமான மனதில் நீ வந்து விருப்பப்படுற, எனக்கு அந்த நபரை மறுபடியும் எனக்கு கொடு, நான் இன்னும் ஒரு முறை பேசலாமா, ஒரு முறையே நான் வந்து நான் வந்து பழகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க போல இருக்கு. பட் அவங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பழசெல்லாம் மறந்துட்டியா, நீ எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்க, நீ எவ்வளவு ஏமாந்து போயிருக்க, எவ்வளவு சவால்கள் நிறைந்த ஒரு உறவு, கூண்டுலேயே நீ வந்து பூட்டிட்டு கடந்திருக்க, கிட்டத்தட்ட மாட்டிக்கிட்டு நீ முழிச்சிருக்க வெளியே வர முடியாம. பட் நான் இப்போ நீ வந்து சுதந்திரமா நீ இருக்கும் பொழுது இந்த உறவு உனக்கு தேவையா அப்படிங்கிறது தான் 11 கேட்குறாங்க. அதைத்தான் அவர்கள் உங்களுக்கு முயற்சிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த வாசிப்பு உங்களுக்கு பொருந்தினது அப்படின்னா, பொருந்தினவர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 11 நீங்க பாக்குறீங்க அப்படிங்கும் பொழுது அவர்கள் உங்களோட ஒரு நல்ல ஒரு பார்ட்னரா இருக்கிறாங்க, நல்ல ஒரு நட்பா இருக்கிறாங்க, நல்ல ஒரு தோழன் தோழியாக, ஒரு நண்பன் நண்பியாக அவர்கள் உங்களுக்கு இந்த செய்தியை உங்களுக்கு சொல்றாங்க அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க. அப்ப நீ நல்லா இருக்கணும், உனக்கானது வேறு எங்கோ ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, முடிந்து போன இடத்துல, வேண்டாம்னு சொன்ன இடத்துல மறுபடியும் உன் கையை நீட்டிராத அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் கொஞ்சம் செய்திகளை எடுக்க போறோம், அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், நீங்கள் 11 பார்க்கிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சிக்கிறார்கள்? நீங்க 11 பார்க்குறீங்க, அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிறதுல ஆரக்கிள் செய்திகள் மூலமாக இங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சரி, இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். குரூப் 1 wrench in the works. அதே தான் நிறைய மறுபடியும் இது அதாவது நீங்க நம்ம பார்க்குறோம் இல்லையா, இங்க நம்ம வந்து ஒரு பெரிய I don't know what you call this, இது பிளாயர் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அந்த பிளாயர் வந்து எதுக்குன்னா டைட்டான ஸ்க்ரூவை வந்து லூஸ் ஆகுறது இல்லையா, லூஸ் ஆக்குறது. அப்ப ஏற்கனவே இறுக்கி இருந்த ஒரு உறவு, ரொம்ப இறுக்கி இருந்தது, மூச்சு கூட விட முடியாம இருந்திருப்பீங்க. அப்ப யாரோ ஒருத்தவங்க கை கொடுத்து உங்களுக்கு உதவி செஞ்சு அதை கொஞ்சம் லூஸ் ஆக்கியிருக்காங்க இல்லையா, அந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கப்பட்டிருக்கு. அப்ப மறுபடியும் இவர்கள் வராங்க அப்படிங்கும் பொழுது இந்த உறவு உனக்கு வேணுமா அப்படிங்கிறது 11 உங்களை கேட்குறாங்க. இது முடிவை நீ தான் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. கடைசியாக நம்ம ஒரு அறிவுரையும் எடுத்துருவோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள் 11 நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சிக்கிறார்கள்? குரூப் 1 இங்க ஒரு செய்தியை எடுத்திருக்கோம், பார்க்கலாம் அவங்க இங்க என்ன சொல்றாங்க அறிவுரை அப்படிங்கிறத. அதே தான் ஸ்ட்ரென்த், நீ தான் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. எல்லாத்துலேயும் அவசரப்படாத, பொறுமை வேணும். அதாவது நீங்க வந்து மற்றவங்களுக்கு பரிதாபப்படுறீங்க, ஐயோ பாவம்னு நீங்க பாக்குறீங்க. ஆனா உங்களை வந்து பாவம்னு யாராவது பாக்குறாங்களா? ஐயோ நீயும் தானே பாவம், உனக்கு என்ன வேணும், உன்னுடைய சுதந்திரம் என்ன, உன்னுடைய ஆசை என்ன, அதை சொல்லு, நான் உனக்கு முடிந்த அளவுக்கு நானும் உனக்கு சேர்த்து கை கொடுக்குறேன், அந்த மாதிரி யாராவது இங்க சொல்றாங்களா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ரென்த் இங்க சொல்லப்படுது.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மறுபடியும் உனக்கு இந்த உறவு வேணும், நீ தான் வாழ்க்கை பூரா விட்டு கொடுத்து தான் போகணும், ரொம்ப பொறுமையா இருக்கணும் இந்த உறவு. அப்ப கிட்டத்தட்ட இந்த ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல என்ன சொல்றாங்கன்னா, சவால் நிறைந்த ஒரு உறவு அப்படிங்கிறது. இது உறவா இருக்கலாம், அல்லது நீங்க ஏற்கனவே ஏதாவது ஒரு உத்தியோகத்துல இருந்திருப்பீங்க, ரொம்ப பூலிங் அண்ட் ஹெரஸ்மெண்டான ஒரு என்வாயன்மெண்ட்ல நீங்க இருந்திருப்பீங்க. அப்ப மறுபடியும் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு உத்தியோகத்தை நான் போய் காசுக்காகவும் நான் வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கான ஒரு ஓய்வு எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சாப்பாட்டு நேரத்தில் என்னை வேலை செய்ய விடுறாங்க அப்படிங்கும் பொழுது அது தேவையா? அது ஆரோக்கியமானதா? நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும், நீங்கள் தான் பணிஞ்சு போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி இங்கே சொல்லப்படுது. அப்போ இது முழுக்க 11 என்ன சொல்ல முயற்சிக்கிறாங்கன்னா, நீ என்னை கேட்குறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் நீ யோசி, நீ கேட்குறது நியாயமானதா அப்படிங்கிறது இந்த வாசிப்பு சொல்லப்படுது. குரூப் 1 இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கூவின் ப்ளூ டேரோ. வணக்கம் குரூப் 2. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நீங்கள் 11 பார்க்கிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒரு பொதுவான வாசிப்பு. இங்கே ஒரு சிக்னிஃபிகேட் மெசேஜ் இருக்கிறாங்க, நம்ம இவர்களை பார்க்க போகிறோம். அதன் பிறகு நம்ம இன்னும் செய்திகளை ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம். சரி, உங்களுடைய 11 பார்க்குறீங்க, அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறாங்க? முதல் செய்தி, ஐடென்டிட்டி அப்படிங்கிறது அடையாளம். உங்களுடைய அடையாளத்தை நீ இப்போ எழுந்து வா அப்படிங்கிறது நம்ம இங்க பாக்குறோம் இல்லையா? ஸ்டார் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது திடீர்னு அதேதான், ஒரு ஸ்டார் வந்து ஒரு நட்சத்திரம் வந்து எழுந்து வருது அப்படிங்கிறது. அப்ப நட்சத்திரம்னு சொல்லும் பொழுது நீங்கள் மிகவும் திறமையானவர்கள், நல்ல அறிவு, நல்ல பேச்சு திறமை, நிறைய ஏதாவது விஷயத்த சொல்லி கொடுத்தாலும் உடனே அதை கத்துக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாகவே இருக்கு. ஏதாவது ஒரு புதுசா நம்ம கத்துக்கணும், நம்ம எப்பொழுதுமே ஏதாவது எடுத்து படிக்கணும், நம்ம ஏதாவது எழுதிக்கிட்டே இருக்கணும், வரைஞ்சிக்கிட்டே இருக்கணும், மற்றவங்களுக்கு ஏதாவது எடுத்து சொல்லி கொடுப்போம், அந்த மாதிரியான ஒரு செய்தி. உன்னுடைய அடையாளத்தை நீ கைவிட்டுறாத, உன்னுடைய அடையாளத்தை தேடு, ஒன்னுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, அதை எடுத்துட்டு வா, மற்றவர்களோட பகிர்ந்துக்கும் பொழுது நீ அந்த இடத்துல வந்து ஒரு லீடரா இருக்கிறீங்க, ஒரு தலைவனாகவும் தலைவியாகவும் இருக்கிறீங்கன்னா அதான் ஸ்தா, யூ ஆர் பிகமிங் அ ஸ்தா அப்படிங்கிறது. அப்ப இதுதான் நல்ல நேரம் இல்லையா? அப்ப 11 என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அப்படியே இருக்க, ஏதாவது ஒரு முயற்சி செய், உன்னுடைய அடையாளம், உனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, அதை வெளியே கொண்டு வா, திறமையை கொண்டு, உனக்கு என்ன பிடிக்கும் அதை போய் மேலும் எடுத்து படி, மேலும் எடுத்து கத்துக்க, அதில இருந்து நீ மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடு. ஆசிரியரா இருக்கிறது, டியூட்டரா இருக்கிறது, இன்ஸ்ட்ரக்டர், ட்ரெயினர்ஸ், அந்த மாதிரியும் இங்க சொல்றாங்க. அல்லது நீங்க ஒரு சோஷியல் மீடியா சேனல் நீங்க திறக்கிறது, அதன் மூலியமாக மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, அந்த மாதிரியான ஒரு செய்தியும் இங்க சொல்றாங்க. இது வந்து பார்ப்பவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா நீங்க வருவீங்க அப்படிங்கிறதும் இங்க சொல்றாங்க. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செய்தி தான் இங்க சொல்றாங்க. 11 இருந்தாலும் டெரோவையும் நம்ம ஷஃபிள் பண்ணி பார்க்கலாம். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், நீங்கள் 11 பார்க்கிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சிக்கிறார்கள்? குரூப் 2, நீங்கள் 11 பார்க்கிறீங்க, அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சிக்கிறார்கள்? இங்க 1, 2, 3 செய்திகள் வந்திருக்கிறாங்க. நம்ம பார்ப்போம். முதல் செய்தி இங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது. இது வந்து 4 of Wands நினைக்கிறேன். ஆமா, 4 of Wands. இது அப்ப கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு திருமணம் சம்பந்தமான ஒரு வாசிப்பாகவே உங்களுக்கு இங்க அமைஞ்சிருக்கு. 4 of Wands இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, நீங்க இப்பொழுது இதுதான் நல்ல நேரம். 4 of Wands அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா? 1, 2, 3, 4 of Wands. ஏன்னா இது கொஞ்சம் புது கார்டுங்கிறதுனால உங்களுக்கு புரியாதோ அப்படிங்கிறதுனால அதை நான் எண்ணி சொன்னேன். இது 4 of Wands அப்படிங்கிறது திருமணம் கார்டு அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் கார்டு என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஒரு அடையாளமும் இங்க ஒரு 4 of Wands. அப்ப இதுதான் நேரம், நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற, உன் மனசுல ஒரு திட்டம் இருக்கு, நம்மளோட அடையாளத்தை நம்ம வெளிப்படுத்துவோமே, நம்ம ஏன் பயப்படணும், நம்ம ஏன் தயங்கணும் அப்படிங்கிறத அவங்க இங்க சொல்றாங்க. 11 இங்கேயும் 11. அப்ப அந்த உண்மையிலேயே உங்களுக்கு 11 ஏதோ ஒரு செய்தி இந்த குரூப் 2க்கு சொல்றாங்க அப்படிங்கிறது. அடையாளம்,
11:11 ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. சிங்க்ரோனைஸா வந்திருக்கிறாங்க செய்திகள். அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றிகரமான ஒரு செய்தி தான் உங்களுக்கு வந்திருக்கு. அது வெற்றி தான் அப்படிங்கிறது. ஆனா நீங்க தான் எழுந்து வரணும். உன்னுடைய அடையாளம் உனக்கு தெரியும், உன்னோட திறமை என்னன்னு உனக்கு தெரியும். அது மேலும் எடுத்து படிக்கிறது, மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கறது, அதன் மூலியமாக உன் அடையாளத்தை நீ கண்டுபிடிக்கும் பொழுது அதை எடுத்து நீ சிறப்பாக வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வரும் பொழுது மற்றவர்கள் பார்த்து உன் மீது மரியாதை செலுத்துறதும், மற்றவர்கள் உங்களை போல நானும் வரணும் அப்படிங்கிறத இதெல்லாம் நீ உருவாக்குற அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க. இருந்தாலும் ஹார்ட் ஆஃப் த ரீடிங் நம்ம பார்த்துருவோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது. இது 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் தானே? ஆமா, 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் தான். 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது அதே தான். முயற்சிகள் தொடரட்டும், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது ஒரே செய்தி தான் இங்க சொல்லப்படுது. 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு செய்தி என்னன்னா, ஒரே வார்த்தையில சொன்னா நல்ல சகுனம், நல்ல நேரம், கல்யாணம், நல்ல நேரம், நல்ல சகுனம், முயற்சிகள் தொடரட்டும், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தான் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல உங்களுக்கு வந்திருக்கு. ஐடென்டிட்டி, அடையாளம் அப்படிங்கிறது நீங்க தான் தேடணும். உங்களோட அதாவது அடையாளம் அப்படிங்கிறது நமக்கே இருக்கு, நம்மளுக்குள்ள இருக்கு. என்னுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறது நான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒரு போலீஸ்மேன், நான் ஒரு காவலன், நான் ஒரு ஏர்ஃபோர்ஸில் வேலை செய்கிறேன், நான் ஒரு தாதியர். அப்போ இந்த மாதிரி ஒரு அடையாளத்தை நீங்கள் உருவாக்கும் பொழுது மற்றவர்கள்கிட்ட நீங்கள் பேசணும், நான் ஒரு தாதி, நான் ஒரு போலீஸ், அந்த மாதிரி நீங்கள் நான் இந்த மாதிரி ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கேன், அந்த மாதிரியான அடையாளம். அதே சமயத்தில் உங்களுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? எனக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி எனக்கு ஒரு திறமை இருக்குது, நான் அழகாக கேக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நான் பேக் பண்ணுவேன், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான கேக்ஸை நான் பேக் பண்ணுவேன். அந்த மாதிரியான திறமைகளை நாங்கள் எப்படி வெளிப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள், திட்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. அதை வெளிப்படுத்து. மற்றவர்கள் பார்த்து உன்னை போல அவர்களும் வருவாங்க. யூ பிகம் அ ஹீரோ அப்படிங்கிறத அவங்க இங்க சொல்றாங்க. செய்தியே 11:11. உங்களுக்கு முதல் செய்தியும் 11:11 வெற்றிகரமாக வரும் பொழுது வெற்றிகரமான செய்திகள் தான். இங்க ஒரு ஹேங்க்மேன், அதே தான். இங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட பெர்ஸ்பெக்டிவை மாத்துங்க. உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்னா சிந்தனைகளை மாத்து. அதுலயே இருக்காத, அதுலயே உட்காராத, பயமா இருக்கு, தெரியல, அப்புறம் பண்ணலாம், நாளைக்கு பண்ணலான்னு தள்ளி போடாத. பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது என்னுடைய பார்வைக்கு இது இப்படித்தான், என்னுடைய பார்வைக்கு இதுதான் சரி, என்னுடைய பார்வையில இது இப்படித்தான் பண்ணுனா இன்னும் நல்லா இருக்கும் அப்படி. அப்போ உன்னுடைய பார்வை என்ன? அதன் மூலியமாக அதை எடுத்து வெளிப்படுத்து. நிறுத்தி நிதானமாக செயல்படு. பிடிவாதம் பிடிக்காத, விட்டு கொடுத்து போகணும். எது இருந்தாலும் புரிஞ்சு நடந்துக்க. ஒன்ன நீ புரிஞ்சு நடந்துக்க. நீ ஏன்னா இது நீ யாருக்காக செய்ய போற? உனக்காக செய்ய போற. யூ ஆர் பிரிங்கிங் அவுட் யோர் ஐடென்டிட்டி. நீ தான் அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது அந்த 11:11 சொல்றாங்க. ஸோ நீங்கள் தான் நட்சத்திரம் இல்லையா? நீங்கள் தான் எழுந்து வரீங்க, எழுந்து வா அப்படிங்கிறது தானே அவங்களும் இங்கே சொல்கிறாங்க. ஸ்டார் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படிங்கும் பொழுது த ஹேங்க்மேன் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் மாறுது. நிறைய சிந்தனைகள் வரும், நிறையா திட்டங்கள் வரும் அப்படிங்கிறது இந்த செய்தி முழுக்க சொல்லப்படுது. அப்போ உங்களுடைய அடையாளத்தை கொண்டுட்டு வாங்க, மறைச்சி வைக்காத. இன்னும் எத்தனை நாளைக்கு நீ மறைச்சி வைக்க போற? நீ எவ்வளோ திறமையானவன், நீ எவ்வளோ திறமையான ஒரு பொண்ணு, வெளியே வா அப்படிங்கிறது தான் இந்த முழு செய்தி இங்கே சொல்லப்படுது. மிகவும் ஆரோக்கியமான ஒரு வாசிப்பாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம இவங்களையும் கேட்டுருவோம். அதன் பிறகு ஒரு அறிவுரை செய்து குரூப் 2 நீங்கள் 11:11 பார்க்கிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சிக்கிறார்கள், என்ன சொல்ல முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிறதுல குரூப் 2 இவர்களுக்கு இங்க என்ன செய்தி நம்ம இவங்களை எடுக்கலாம். நம்ம இன்னும் ஒரே ஒரு அறிவுரை செய்தியும் நம்ம இங்க எடுத்துருவோம். அவங்களும் இங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2 நீங்கள் 11:11 தெய்வதை மன்னிக்கணும் 11:11 பார்க்கிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சிக்கிறார்கள், என்ன அறிவுரை சொல்ல இருக்கிறாங்க டெரோ மூலியமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்க இங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது இங்க ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க. முதல்ல நம்ம இந்த ஆரக்கல் செய்திகளை பார்த்துருவோம். குரூப் 2 லாஸ் அதே தான். அப்போ இதை நீ முயற்சி பண்ணலை அப்படின்னா இது கண்டிப்பாக உனக்கு இது இழப்பு தான் அப்படிங்கிறது தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க. லாஸ் இது நீ கடைசி வரைக்கும் இது நீ ஒரு இழப்பாக போயிட போகுது. பிறந்துட்டோம் அப்படிங்கும் பொழுது நமக்கு இருக்கிற முயற்சிகளை ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணுவோமே அப்படிங்கிறது.
உங்களுக்கு ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல நல்ல நேரம், நல்ல சகுனம், முயற்சி தொடரட்டும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. முதல் செய்தியே 11:11. அது மட்டும் இல்லாம ஒரு திருமணம் செய்தி, நிறைய திட்டங்கள் இருக்கு, நல்ல ஐடியாஸ் இருக்கு. பெர்ஸ்பெக்டிவ மாத்துங்க, ஒரே சிந்தனையில உட்காராத, பிடிவாதம் பிடிக்காத, எழுந்து வா அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க. இல்ல இந்த நீ முயற்சியே போடலனா இது உன்னுடைய இழப்பு தான், லாஸ் அப்படிங்கறத 11:11 உங்ககிட்ட சொல்றாங்க. அறிவுரை செய்தி இதுவும் சிவப்பு, இங்கேயும் நம்ம சிவப்பு பார்க்குறோம் பாருங்க. எடுக்கும் பொழுது ஆரோக்கியமான ஒரு செய்தி, எழுந்து வா அப்படிங்கிறது நட்சத்திரம் உள்ள செய்தி, அது ஆரோக்கியம். ஆனா அதையே அந்த நீ எழுந்து வராம முயற்சி பண்ணலைன்னா அதே சிவப்பு இங்கேயும் என்ன சொல்லுதுன்னா இது உனக்கு ஒரு இழப்பாகவே முடிஞ்சு போயிருது அப்படிங்கிறது. அதான் நான் சொல்றேன், இந்த 11:11 இந்த குரூப் 2க்கு ரொம்ப அழகா எல்லாமே சிங்க்ரோனைஸாவே உங்களுக்கு வந்திருக்கிறாங்க. 3 of Pentacles அதே தான் பாருங்களேன், இதுவும் சிங்க்ரோனைஸா தான் வந்திருக்கு. நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, நீ எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளும் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு எப்படி சொல்றது, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருப்பீங்க. இன்ஸ்பைரிங்னா இவர்களை போல நானும் இந்த மாதிரி செய்யணும், நானும் இந்த மாதிரி ஆரம்பிக்கணும், எனக்குள்ளேயும் திறமை இருக்கு, நானும் இதை எடுத்து படிக்கணும், நானும் இதுக்கு நிறைய முயற்சிகள் போடுறேன், இதுக்கு வேறு என்ன செய்யலாம், என்னுடைய அடையாளத்தை நான் எப்படி, நானும் ஒரு நட்சத்திரம் போல ஜொலிக்கணும், எனக்கு நான் பண்ணணும், என்னுடைய அடையாளத்தை நான் கொண்டு வரணும், எனக்கு நான் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதும் இங்க 3 of Pentacles சொல்லும் பொழுது மற்றவர்கள் உங்களை மதிக்கிறதும், அவர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதும், பாராட்டு தெரிவிக்கிறதும், சில பேர் ஒரு குரூப்பா வேலை செஞ்சு அதன் மூலியமாக நீங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. எப்படின்னா நீங்க ஒரு குழுல வேலை செய்றீங்க, ஒரு ப்ரொஜெக்டாக நீங்க ஒரு 5-6 பேர் வேலை செய்றீங்க, அதுல நீங்க சிறப்பா நீங்க ரொம்ப சிறப்பா ஜொலிக்கிறது எல்லாரும் செய்யறோம். ஆனா இவங்களோட வேலை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, புதுசா இருக்கு, நல்ல சிந்தனைகள், நல்ல ஒரு திறமை இருக்கு, உங்க திட்டங்கள்லாம் புதுசா இருக்கும், ஆரோக்கியமானதாக இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க. மிகவும் ஆரோக்கியமான ஒரு வாசிப்பாகவே 11:11 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள் குரூப் 2. இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் 2. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.